அலெக்ஸின் வண்டர்லேண்ட் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமாக அந்த ஊர் சின்ன பசங்களுக்கு சாண்டா கிளாஸ் புது புது கிஃப்டை கொடுத்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருந்தார். அலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு மட்டும் எந்த கிஃப்ட்டும் கிடைக்கல. அவன் ரொம்ப சோகமாக இருந்தான். திடீர்னு அவன் வீட்டில் ஜன்னல் வழியாக சாண்டா கிளாஸ் வந்து அலெக்ஸ்க்கு ஒரு மேஜிக் பென்சிலை கிஃப்டாக தந்தார். அலெக்ஸ்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த மேஜிக் பென்சிலை வச்சுட்டு என்ன வரைகிறது, வரைஞ்சா என்ன ஆகும்னு பயங்கர எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாமல் ஃபைனலி ஒரு டோரை வரைஞ்சான். அந்த டோர் அவனை ஒரு கார்ட்டூன் வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுச்சு. அந்த கார்ட்டூன் வேர்ல்டில் ஸ்மைலிங் ட்ரீஸ், பவுன்சி கிளவுட்ஸ், அந்த பிளேஸே ஒரு சார்லி அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி எஃபெக்டில் இருந்துச்சு. அதில் ரொம்பவே ஸ்பெஷலாக ஜிகி என்கிற பேசுகிற ஜீப்ராவை அவன் மீட் பண்ணான். அந்த ஜீப்ரா கூட அவன் அந்த ஃபேண்டசி வேர்ல்டில் சந்தோஷமாக சுற்றி பார்த்தான். அலெக்ஸ் ஜிகியை பார்த்து, என்கிட்ட ஒரு மேஜிக் பென்சில் இருக்குது, அதில் நம்ம என்ன வரைஞ்சாலும் அது நமக்கு கிடைக்கும், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொன்னான். உடனே ஜிகி, அப்படியா, எனக்கு என்னோட வால் கலரே பிடிக்கல, எனக்கு ரெயின்போ கலரில் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொன்னான். உடனே அந்த மேஜிக் பென்சிலை எடுத்து அலெக்ஸ் ரெயின்போ கலர் ஸ்ட்ரைப்ஸை வரைஞ்சான். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ரெயின்போ கலர்ல ஜிகியோட வால் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஜிகி யோசிக்கிறான், இவனுக்கு பதிலுக்கு நாம என்ன கொடுக்கலான்னு. அப்போ அவன்கிட்ட இருந்த கோல்டன் டிக்கெட்டை அலெக்ஸ்க்கு கிஃப்டா கொடுத்தான். அந்த இடத்துல ஜிகியை தனியாக விட்டுட்டு வர மனசு இல்லாமல் அலெக்ஸ் தன் கூடவே அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். வீட்டுக்கு போனதும் அடுத்த அட்வென்ச்சரஸ் பிளேஸ் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு யோசிச்சு இன்னொரு டோரை வரைஞ்சான். அலெக்ஸையும் ஜிகியையும் அந்த டோர் எங்கே கூப்பிட்டு போயிருக்கோம்?